வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். எப்பவும் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேரட் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி செய்கிறதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் இது கூட 2 வரமிளகா சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் நல்லா புளியை வதக்கி விட்டு போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு வெங்காயத்தை நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இது கூடவே 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன், தக்காளியும் இது கூடவே சேர்த்து நம்ம போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடட்டும். இன்னைக்கு 1 கேரட் எடுத்துருக்கிறேன், பாதி இஞ்சி எடுத்துருக்கிறேன், 6 பூண்டு எடுத்துருக்கிறேன். எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கு அளவுக்கான சட்னி செய்ய போகிறேன். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் இது கூடவே சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததும் இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் தனியாக சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்துட வேண்டாம். பாருங்கள், சட்னி நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து எடுத்தோம்னா சூப்பரான கேரட் சட்னி ரெடி. இப்போ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.